இதுதான் நான் என்டையரா பண்ண ஷாப்பிங்கு. நிறைய பேர் இதை சொல்லி இது ரொம்ப நல்லா இருக்கும். அப்பப்ப டைம்லயே செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஃப்ரீ கிஃப்ட் கூட கீழே இருக்கு. இந்த நயன்தாராவோட அவங்களோட வெட்டிங் மூவி ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதுல வந்து இதுதான் கெஸ்ட்ல எடுத்த கோட்டு. 2 ஆப்ஷன் இருக்கு. செஃபோரால வந்து ஒரு க்ளோயியான செட்டிங் ஸ்ப்ரே இருக்கு. இது வந்து கோல்ஸ்ல எடுத்த ஸ்வெட்டர். இதுதான் நான் ஆஃபீஸ் வேர்க்காக வாங்க. இதுதான் நான் என்டையரா பண்ண ஷாப்பிங்கு. எனக்கு என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பிளாக் ஃப்ரைடேல வாங்கினது. ஸோ டீட்டெயிலாக ஒன்று என்ன சேலில் வாங்கினேன், எங்கே வாங்கினேன், இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக எப்போ சேல் வந்தாலும் ஷாப்பிங் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். பட் ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலும் ஒரு ப்ரைஸ் கம்பேரிசன் உங்களுக்கு தெரியும். அண்ட் நான் இன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த சேல்லாம் வந்து சைபர் மண்டே வரைக்குமே இருக்கும். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ். இந்த பிளாக் ஃப்ரைடே தேங்க்ஸ் கிவிங் டைமில் நான் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணங்கிறதோட ஷாப்பிங் ஹால் தான் இந்த வீடியோ. என்னடா இவ்வளோ ஷாப்பிங்கான்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து இதே ப்ராடக்ட்ஸை நம்ம இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுவோம். இதே வந்து இப்போ நம்ம வந்து 60-70% சேல் இந்த பிளாக் ஃப்ரைடேல வாங்குறத நம்ம பின்னாடி தேவைங்கும் போது ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான், நம்ம எப்படி இந்த ஆடி தள்ளுபடியில் வாங்கிட்டு ஊரில் ஃபுல் இயர்க்கு யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி நான் இந்த தேங்க்ஸ் கிவிங் டைமில் பிளாக் ஃப்ரைடே சேலில் வாங்கி வச்சுட்டு இயர் ஃபுல்லாக பசங்களுக்கு எனக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா எல்லாருமே இப்போ ஒர்க் போகிறோம். நானும் அவர் 2 பேருமே ஆஃபீஸ் இன் பர்சன் போகணும், பசங்களும் ஸ்கூலுக்கு போகணும். இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் தனித்தனியான கிளாத்ஸ், நிறைய கிளாத்ஸ் பசங்களுக்கு தேவைப்படும். இப்போ சம்மரில் யூஸ் பண்ணுறத விண்டரில் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கலர் ட்ரெஸ்ஸுங்கிறனால பசங்க நல்லா அடிப்பாங்க. ரெண்டுமே குட்டி சின்ன பசங்கிறனால நிறைய ட்ரெஸ் தேவைப்படும். அதனால இந்த ஊர் எப்படின்னா நம்மள ஷாப் பண்ண வைக்கும், தேவை கண்டிப்பாக இருக்கும். அதனால நம்ம பண்ணி ஆகணும். வாங்க டீட்டெயிலாக என்னென்ன கடையில் எந்த ஆஃபரில் வாங்கலாம், நீங்கள் எப்படி சேலில் ஷாப்பிங் பண்ணுறது, இது எல்லாமே நான் டீட்டெயில்ஸ்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஒவ்வொன்றா பார்க்கலாம். டோர் பஸ்டர் டீலுக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜெர்சி கார்டன்ஸ் மால் எலிசபெத்தில் இருக்கிறதுக்கு தான் போயிருந்தேன். அங்கே எப்படின்னா மார்னிங் 4 o'clock போயிட்டோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும். நான் இதையே ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு சைபர் மண்டே வரைக்குமே இந்த சேல் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் த லிங்க். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஷேர் பண்ணுறேன். பட் லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் நான் இதை ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நைக்கி போயிட்டேன். அங்கே வந்து ஒரு 5 o'clock இருந்தே எல்லாம் நிறைய பேர் நின்று இருந்தாங்க. 6 o'clock தான் ஸ்டோர் ஓப்பன் பண்ணாங்க. உள்ள போனோனுமே என்னன்னா ஒரு சேல் போட்டு அதுக்கு மேல 40% ஆஃப் கொடுக்குறாங்க. இந்த ஷூ எனக்கு வாங்கின இந்த ஸ்னீக்கர் இது வந்து கிட்டத்தட்ட $120 வருது நான் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கும்போது. பட் சேல்ல எப்படி போட்டிருந்தானா, சேல் ப்ரைஸ் வந்து 89 போட்டு அதுல இருந்து ஆன் டாப் ஆஃப் இட் 40% கொடுத்தனால எனக்கு சம்வேர் அரௌண்ட் $50-60 வந்துச்சு. இது ஒரு நல்ல டீலு. இதே மாதிரி தான் எல்லாமே வந்து ஆன் டாப் ஆஃப் இட் ஒரு $40 சேல் கொடுக்குறாங்க. இந்த ஷூமே ஆன்லைன்ல பார்க்கும்போது இது வந்து என் பொண்ணுக்கு வாங்கினேன் ரன்னிங் ஷூஸ். இது வந்து கிட்டத்தட்ட $55 என்னமோ ஆக்சுவல் ப்ரைஸ். இது வந்து $40 சேல் போட்டிருந்தாங்க. ஆன் டாப் ஆஃப் இட் 40% சேல் கொடுக்கும்போது நான் $21-22 இது வாங்கினேன். பட் இது வர்த் பை. அவளுக்கும் சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு. நான் ஒன்னே ஒன்று என்ன சொல்லுவேன்னா, யூ நாட் கெட் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம். நீங்க போய் ரொம்ப தேடி தேடி பார்த்து, ஏன்னா கூட்டமும் நிறையா இருக்கும், பில்லிங்க்கும் நீங்க ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியே ஆன்லைன்ல பார்த்தோ இல்லை முன்னாடியே போய் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மாடல்ஸ் வேணும்ட்டு. சிமிலரா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அந்த எக்ஸ்ட்ரா 40%ல இருக்கும்போது எடுக்கிறது தான் ஒரு வைஸ் அட்வைஸா இருக்கும். இது வந்து அகைன் அவளுக்கு தான் ஒரு பேஸ்கெட் பால் ஷூஸ் வாங்கினேன். ஏன்னா அவெல்லாம் கொஞ்சம் நல்லா இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ரன்னிங்ல எல்லாம் இருக்கிற ஆளு, அதனால இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவுமே எப்படின்னா கிட்டத்தட்ட இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து $110 வருது. பட் நான் வாங்கினது வந்து இது சம்வேர் அரௌண்ட் $50 வாங்கியிருப்பேன். 74 போட்டு அதுல இருந்து ஒரு 40% ஆஃப் போட்டு வாங்கினேன். இது வந்து பயங்கரமான ஸ்டீல். இது நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட இதே தான் அவ பொண்ணுக்கு வாங்கியிருக்கா. ஃபைனலி வந்து இது என் ஹஸ்பண்டுக்கு வாங்கினேன். பட் இதுல என்ன ஒரே மிஸ்டேக், இன்ஃபேக்ட் நான் வீடியோ கால்லாம் பண்ணி கேட்டுதான் வாங்கினேன். பட் அதுல என்னன்னா ஒரே மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த வைட் ஆங்கிள் அவர் போட மாட்டாராம். நான் கொஞ்சம் வைட் ஷூஸ் வாங்கிட்டேன். ஸோ இது மட்டும் மைட் பி அவருக்கு செட் ஆகலைன்னா ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்துருங்க. இந்த ஊரோட ரிட்டர்ன் பாலிசி தான். ஹாலிடே ஷாப்பிங்ல மட்டும் January 30 வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணாம்னா நம்ம அதை ஒன்றும் மிஸ் ஹேண்டில் பண்ண போறது இல்லை. ப்ராப்பரா அதை இது பண்ணிட்டு கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதோட காஸ்ட் வந்து என்ன வருதுன்னா, இது சம்மர் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து $90 கிட்ட வருது. பட் நான் வாங்கினது வந்து 55 போட்டு அதில் 40% ஆஃப் போட்டிருந்தனால சம்மர் அரௌண்ட் 30-35 தான் இது வாங்கினேன். பட் நல்ல ஸ்டீல் அவருக்கு செட் ஆகுதுன்னா நான் டெஃபினெட்லி ஐ கீப் இட். ஃபைனலாக வந்து நைக்கில என்னன்னா ஒரு ஸ்வெட் ஷர்ட் பொண்ணுக்கு வாங்கினேன். இது வந்து ஆக்சுவல் காஸ்ட் வந்து $50. பட் இது நான் சேல்ல வந்து ஒரு 23-24 வாங்கினேன். இதுவும் டோர் பஸ்டர்ல போட்டிருந்தான். இது இந்த நைக்கியோட ஏர் ஜார்டன் ஷூ எனக்கு வாங்கினேன் இல்லையா, நான் கூட ஃபர்ஸ்ட்லாம் நைக்கி இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கணுமா ஷூஸை,
ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போதெல்லாம் பெருசாக வெளியே போக மாட்டேன், அப்போ தான் குழந்தையும் பிறந்துருந்துச்சு அப்படி யோசிப்பேன். பட் இந்த மாதிரி சேலில் நல்ல டீலில் வாங்கினோம்னா மற்ற ஷூ நார்மல் டைமில் வாங்குறதோட இது இது வந்து சீப்பாகவும் இருக்குது. பட் இதோட கம்ஃபர்ட் வந்து மற்ற ஷூவில் கிடைக்கிறது கிடையாது. நான் யூஸ்வலாக பேட்மிண்டன் விளையாடுற ஆள். மற்ற ஷூஸ் போட்டு விளையாண்டாலும் அந்த நைக்கியோட அந்த ஸ்போர்ட் ஷூ, அந்த கோட் ஷூஸ் போட்டு விளையாடும் போது இருக்க கம்ஃபர்ட் வந்து வேற எந்த ஷூலையுமே இருக்காது. அண்ட் அகைன் எனக்கு என்னன்னா ஷூ வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா எனக்கு கால் வலி வரும். அதனால அதை ரொம்ப பார்த்து தான் வாங்குவேன். ஷூ மட்டும் எப்பவுமே ஆன்லைனில் நெவர் ட்ரை. நீங்கள் போய் ஆன்லைனில் நீங்கள் சேலில் பார்த்தா கூட இன்பர்சன் ஸ்டோரில் அதை போட்டு பார்த்துருங்க ஒரு தடவை போய். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் இருக்குது, ஒரு 2 வாக்குக்கு அப்புறம் நல்லா ஒரு கொஞ்சம் நடந்து பார்த்து கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா அது ஆன்லைனில் சேலில் வாங்குங்க. எனக்கு ஆன்லைனில் ஷூ வாங்கி பெருசாக செட் ஆனதே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து தேங்க்ஸ்கிவிங்னாலே நம்ம யூனிவர்சல் ஸ்டோர் வந்து மேசிஸ் தான். மேசிஸில் இந்த தடவை வந்து குட் டீல் நான் பார்த்தது வந்து பெர்ஃப்யூம்க்கு 1 வீக்காகவே இந்த சேல் இருக்குது. ப்ராபப்ளி இப்போவும் இருக்கணும், செக் பண்ணி பாருங்கள். இந்த டிகேஎன்ஒயோட பி டெலிஷியஸ் வந்து ஐ திங்க் இட் வாஸ் சம்வேர் அரௌண்ட் $120. பட் இது வந்து எனக்கு $60 50% ஆஃப்ல வாங்கினேன். இது ரொம்ப நாள் நான் வந்து என் கார்ட்டில் வச்சிருந்த ஐட்டம். நிறைய பேர் இதை சொல்லி இது ரொம்ப நல்லா இருக்கும், நானும் இதை போய் செக் பண்ணுவேன். இது ஒரு மாதிரி பீச்சி ஃப்ளாரல் ஃப்ளேவர்ல இருக்கும். எனக்கு அது அந்த ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்கும். செக் பண்ணிட்டு வருவேன், வாங்கல. பட் இது வந்து 50% ஆஃப்ல இருந்தனால இந்த தடவை வாங்கிட்டேன். இந்த 2-3 பெர்ஃப்யூம் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னோட லாங் டேர்ம் விஷ் வாங்கிட்டேன். இன்னொன்று வந்து கொஞ்சம் இந்த ஊடா இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஃப்ளேவரை தேடிட்டு இருந்தேன். இந்த குச்சியில் வந்து பேம்பூங்கிறது வந்து ஐ திங்க் இட் வாஸ் சம்வேர் அரௌண்ட் $160 அந்த மாதிரி. எனக்கும் இதுவும் வந்து ஒரு 50% ஆஃப்ல நான் $80 என்னமோ வாங்கினேன். இது ரெண்டும் பெர்ஃப்யூம்லாம் 2 வாங்கினாலும் எனக்கு கிட்டத்தட்ட 1 இயர் நான் இதை யூஸ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் எனக்கு இது செட் ஆகிடும். அப்புறம் வந்து இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் இந்த தடவை மேசிஸில் செம்ம ஸ்டீலு. என்னன்னா $20 $25க்கு இந்த கிஃப்ட் செட் எல்லாம் நிறைய இருந்தது. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்குலாம் இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் இங்கே நிறைய கிஃப்டிங் பண்ணுவோம்ல, அதுக்காக நான் இது ஒன்று வாங்கினேன். ப்ளஸ் வந்து இந்த ஒரு ஜீன் வாங்கினேன். இது வந்து மேசிஸோட கிளியரன்ஸ் ஸ்டோர். ஈஸ்ட் பிரன்ஸ்விக்ல வந்து மேசிஸ் வந்து கிளியரன்ஸ் ஸ்டோரா மாத்திட்டாங்க. ஐ திங்க் தே ஆர் க்ளோசிங். ஸோ நிறைய வந்து டிஸ்கவுண்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு. நான் இந்த ஜீன் மட்டும் ஒரு $15க்கு வாங்கினேன், சும்மா ஒரு ரெகுலர் ஒரு ரஃப் யூஸ்க்கு இருக்க மாதிரி. அப்புறம் வந்து என் பொண்ணு இந்த ஜாக்கெட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வாங்கினா. அகைன் இதுவுமே வந்து வி காட் இட் ஃபார் ஐ திங்க் $15. பட் இது வந்து வர்த், ரொம்ப நல்ல டெனிம் ஜாக்கெட்டை. நான் கூட இது வந்து ஒரு செகண்ட் தாட் இருந்தது, பட் அவள் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மேசிஸில் நான் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். அகைன் நீங்கள் மேசிஸில் வந்து வெப்சைட்டில் ஷாப்பிங் பண்ணிங்கனாலும் சரி, ஸ்டோரில் ஷாப்பிங் பண்ணாலும் ஒரு சிலதெல்லாம் வந்து கீழே நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்லாம் இருக்கும். எனக்கு இது வந்து இட் இஸ் வர்த் சம் $37-40. பட் எனக்கு வந்து இது $10க்கு அந்த ஃப்ரீ கிஃப்ட்ல இருந்தது. இதில் வந்து ஒரு கிளினிக்கோட மஸ்காராவும் ஒரு ஒரு லிப்ஸ்டிக், ஒரு டிண்டட் லிப்ஸ்டிக் மாதிரி ஒரு இதுவும் வச்சுருந்தாங்க. எனக்கு இது வர்த்துன்னு தோணுச்சு. மஸ்காராலாம் கிளினிக் வந்து எல்லாம் ரெண்டும் சேர்த்து ஒரு $10ங்கிறது. இன்ஃபேக்ட் அப்பப்போ டைம்லேயே செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஃப்ரீ கிஃப்ட் கூட கீழே இருக்கு. பட் நம்ம உடனே அதை பை பண்ணாதான் அந்த ஃப்ரீ கிஃப்ட் ரெடீம் பண்ண முடியுது. கொஞ்ச நேரம் விட்டா கூட அது வந்து இட் இஸ் ஆல்ரெடி சோல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி வந்தது. ஸோ இப்பன்ட்டு இல்லை, எப்போ மேசிஸில் ஆன்லைனில் ஷாப் பண்ணுறீங்கனாலும் கார்ட்டில் இருக்கும் போது அதை செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இதெல்லாம் வந்து செஃபோரால இருந்து வாங்கினது. ரெண்டு டைப்ல வாங்கினேன். என்னன்னா இது ரெண்டும் செஃபராவோட ஸ்டோர்ல இருந்து வாங்கினது. இது என்னன்னா எஸ்டி லாடரோட அட்வான்ஸ் நைட் ரிப்பேர் சீரம். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல வந்து நைட்ல யூஸ் பண்றதுல இந்த சீரம் ஒன்று கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். இது யூஸ்வலா வந்து $80 வரும். இது வந்து 30 ml பேக்கு. பட் இது வந்து எப்பவுமே சேலே அவ்வளவா போட மாட்டான். இந்த தடவை 20% ஆஃப்ல இருக்கு. மேசிஸ்லயும் இதே காஸ்ட்டுக்கு இந்த சீரம் இருக்கு. இஃப் யூ ஆர் ரெகுலர்லி யூசிங் தி சீரம் செக் பண்ணி பாருங்க. மேசிஸ்லயும் செஃபோராலையும் இது வந்து 20% ஆஃப்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்னு இந்த ஷார்லட் டில்பரியோட செட்டிங் ஸ்ப்ரே. என்கிட்ட செட்டிங் ஸ்ப்ரேவே கிடையாது. நான் ரொம்ப மேக்கப் போட மாட்டேன். பட் அக்கேஷனலி இந்த ஈவெண்ட்ஸ்க்கு, ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லாம் இருக்குனாலும் கண்டிப்பா போடுவேன். அதுக்கு வந்து இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க. பட் ஐ நெவர் ஹேட் அ செட்டிங் ஸ்ப்ரே. 2 ஆப்ஷன் இருக்கு. செஃபோரால வந்து ஒரு க்ளோயியான செட்டிங் ஸ்ப்ரே இருக்கும். அவங்களோட ஓன் பிராண்ட்ல 2 செட்டிங் ஸ்ப்ரே இருக்கும். பட் அதுல என்னன்னா கொஞ்சமா எனக்கு ஒரு ஆயிலி டிண்ட் இருக்க மாதிரி இருக்கு. போட்டா எனக்கு வந்து ஆயிலியா இருந்துச்சுன்னா உடனே பிரேக் அவுட்ஸ் வந்துடும். பட் இதுல எனக்கு அது இல்லை. நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைச்சது. பட் இது வந்து ஒரு ஹைலி ரேட்டட் ப்ராடக்ட். நீங்க செட்டிங் ஸ்ப்ரேக்கு பாருங்கன்னா கோ ஃபார் இட். டெஃபினெட்லி நீங்க ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. இது 3ம் வந்து நான் கோல்ஸ்ல தான் இப்போ செஃபோரா இருக்கு இல்லையா, அதுல ஆன்லைன்ல கோல்ஸ் ஆன்லைன்ல இது 3 நான் ஷாப் பண்ணேன். இதுவுமே எனக்கு ஒரு நல்ல டீல்ல கிடைச்சது. ஒரு நாள் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹுடா பியூட்டியோட லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் வந்து $10க்கு இருந்தது. நாட் அ மினி பேக், ரெகுலர் பேக்கே. ஸோ இது ஒன்று வாங்கினேன். இதுல வந்து என்ன ஷேடு வாங்கியிருக்கேன்னா
பேபி டாலுங்கிற ஷேடு. நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப போல்டான கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால லைட் ஷேடு. இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் லாங் ஸ்டேவா இருக்கா எப்படி இருக்குன்றது. அகைன் இது வந்து நார்ஸோட கன்சீலரு. இது வந்து ரெகுலரா யூஸ் பண்ற ப்ராடக்ட். இது பெருசா சேல்ல இல்லை, இதுல எப்பவுமே மினி பேக் வாங்குவேன். மினி வாங்கினாலே எனக்கு கிட்டத்தட்ட 1 இயர் வரும். ஏன்னா நான் கன்சீலர் ஃபவுண்டேஷன் பர்சன் கிடையாது, ஒரு டிண்டட் மாய்ஸ்சரைசர் போடுறாள் தான். ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டி, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், நான் மட்டும் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுல மினி பேக் ஐ திங்க் இட் இஸ் சம்வேர் அரௌண்ட் $15 to $20 வரலாம். இதுல ஆனா சேல் கிடையாது. ஃபைனலி நான் வந்து இந்த ஐலைனரை டாட்டூ லைனர்னு வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்டுமே சேல்ல இருந்தது. ஐ திங்க் ஐ காட் இட் ஃபார் சம் $8 or $10. ஐலைனரும் வந்து நான் ரொம்ப ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் போடுறாள். எனக்கு இதுவே கிட்டத்தட்ட மோர் தென் இயர் வரும். நான் எப்போவோ ஒரு NYX ஒரு 1 or 2 years முன்னாடி வாங்கினது தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திஸ் வில் கம் ஃபார் an year now. இது வந்து கெஸ்ல வாங்கினேன். என்கிட்ட இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் ட்ரெஞ்ச் கோட் கிடையாது. இது வந்து ஆக்சுவல் காஸ்ட் வந்து $160. பட் நான் ஃபிளாட் 50% ஆஃப்ல $80 வாங்கினேன். இது ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்து வாங்கினது. நான் 2 விஷயம் தான் கெஸ்ட்ல வாங்கினேன். இது வந்து என் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தாங்க, அதை காட்டணுன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் வாங்கினேன். இன்னொன்று வந்து இந்த ஷேட்ஸ் எல்லாம் வந்து கெஸ்ட்ல யூஸ்வலா ஒரு $60. பட் அதுவுமே ஃபிளாட் 50% $25-30. இதெல்லாம் கிஃப்ட்ஸா கொடுக்கறதுக்கு பயங்கரமா யூஸ் ஆகும். ஸோ இது ஒன்று வாங்கினேன். இந்த கோட்டை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு, நான் காட்டுறேன். இதுதான் கெஸ்ட்ல எடுத்த கோட்டு. $80, 50% சேல்ல எடுத்தது. நல்லா இருக்கான்னு பாருங்க. இது வந்து ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க, இருந்ததுன்னா இது ஒரு நல்ல ஸ்டீல், ட்ரை பண்ணி பாருங்க. மைக்கேல் கார்ஸும் அவுட்லெட் மால்ல தான் போயிருந்தேன். இது வந்து ஆன்லைன்ல இந்த ஷூ வந்து $59 போட்டிருந்தாங்க. நான் ஆன்லைன்ல செக் பண்ணும்போது இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து $150. ஆனால் ஆன்லைன்ல சேல்ல வந்து 59 போட்டிருந்தாங்க. பட் இது வந்து அவுட்லெட் ஸ்டோர்ல டோர் பஸ்டர்ல வாங்கும்போது ஆன் டாப் ஆஃப் இட் ஒரு 25% கொடுத்தாங்க. டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது இது வந்து ஒரு $45 இந்த ஷூ வாங்கினேன். ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் ஷூ வந்து ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் ஷூ ஃபார் ஆஃபீஸ். ஸோ அதனால இந்த ஷூ வந்து நான் ஆஃபீஸ் வியர் பண்றதுக்காக, ஃபார்மல்ஸ் கூட வியர் பண்றதுக்காக வாங்கினேன். அங்க இன்னொன்று என்ன வாங்கினேன்னா இந்த மைக்கேல் கார்ஸ் ஸ்லிங் பேக் வாங்கினேன். இது வந்து என் சிஸ்டருக்காக வாங்கினேன். இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து $250. பட் இதோட டிஸ்கவுண்ட் போக ஆன்லைன்ல $59 இருந்துச்சு. இதுல ஒரு 25% அகைன் ஆஃப் போய் $45 இந்த பேக் வாங்கினேன். இது வந்து இப்போ இந்தியாவுக்கு கொடுத்து விட்டுருவேன். அகைன் இது வந்து நான் மைக்கேல் கார்ஸ்ல என் தங்கச்சிக்கு வாங்கினேன் இல்லையா, நான் ஃபுல்லா பிரிக்கல, ஏன்னா அது அப்படியே கொடுக்கணுங்கிறதுக்காக. இதை ஜஸ்ட் நான் இப்போ பேர் பண்ணி உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக காட்டினேன். இதுதான் நான் ஆஃபீஸ் வேர்க்காக வாங்கின ஷூ, MK. இது எனக்கு கேட் ஸ்பேடு நெக்ஸ்ட் போயிருந்தோம். அங்கே வந்து எனக்கு எதுவும் பேக் அந்த மாதிரி பிடிக்கல. ஒரே மாடல் தான், ஒரே டைப்பாக வச்சுருந்தாங்க. அங்கே இந்த ஆக்சசரிஸ் மட்டும் நான் வந்து ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணுவேன். இது மட்டும் வாங்கினேன். இந்த செட்டு எனக்கு வாங்கினேன். ஈச் வந்து இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து $70, $60 இந்த மாதிரி வருது. நான் வந்து சேல் போக $25, $20 வாங்கினேன். இந்த ஸ்டட்டு வந்து $20, இது வந்து 25, இது 25 அந்த மாதிரி எல்லாம் வாங்கினேன். இந்த செயின் வந்து என் பொண்ணுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்காக வாங்கினேன். இது வந்து நீங்க யாராவது உங்க பசங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாம் பிளான் பண்றீங்கன்னா அவங்க ஏஜுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்சசரி ஸ்கூலுக்கு போட்டு போவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த மிக்கி, மினி இதெல்லாம் வந்து கிட்ஸ் பேல அந்த கிட்ஸ் ரேஞ்சும் ரொம்ப நல்லா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இது வந்து ஆக்சுவலா $70, பட் ஆஃபர் போக $25-30 அங்கே இன்ஸ்டோர் கிடைச்சது. பட் நீங்க ஆன்லைன்லயுமே இன்னும் அந்த சேல் போயிட்டு இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் JC Penneyல வந்து இந்த டவல்லாம் வந்து $4 போட்டிருந்தாங்க, பாத் டவல், அது வாங்கினேன். அப்புறம் சும்மா வீட்டுக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு லைட் ஸ்வெட் ஷர்ட்ஸ் மாதிரி இதெல்லாம் வந்து $5-6 போட்டிருந்தாங்க. இதெல்லாம் இன்னும் இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். JC Penney அவங்களோட அந்த சென்ட் ஜான்ஸ் பேன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பிராண்ட்லயே தான். இது செக் பண்ணி பாருங்க. இது $6 நேற்று டோர் பஸ்டர்ல, இன்னுமே நான் சேல்ல பார்த்தேன். அது யூ கேன் செக் தட். அண்ட் வந்து இந்த குட்டி இது பாக்ஸ் மாதிரி வாங்கினேன். இது வந்து அந்த மேசாமியான்ற பிராண்ட் இது. பட் இது வந்து $5 கிடைச்சது. இது என்னன்னா, எனக்கு இந்த நம்ம கார சட்னி எல்லாம் பண்ணோம்னா வைக்கிறதுக்கு இந்த கப் அழகா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏதாவது பார்ட்டிலாம் ஹோஸ்ட் பண்றோம், ஏதாவது ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் ஏதாவது டிப் வைக்கிறோம்னா, குவாக்கமெல்லே டிப் எல்லாம் வைக்கிறோம்னா அதெல்லாம் இது நல்லா இருக்குங்கிறதுக்காக இது வாங்கினேன். ரொம்ப பிடிச்சது, கியூட்டா இருக்குங்கிறதுக்காக வாங்கினேன். அப்புறம் வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணுவோம் இல்லையா, நாங்கள் ட்ரீ வந்து செட் பண்ணுவோம், ரொம்ப கிராண்டாக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்காக எல்லாத்துக்குமே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல ஹேங் பண்ணுறதுக்காக இந்த இது வாங்கினோம். இது வந்து நார்த் போல் ட்ரேடிங் கம்பெனி. இது எல்லாரோட நேம் இனிஷியல்ஸ் வர மாதிரியும் வாங்கினோம். இது வந்து ஈச் வந்து ஐ திங்க் இட் இஸ் $3 சேல் போக, ஆக்சுவலாக $12, பட் $3 வாங்கினேன். இது என்னை கீதாஞ்சலி ஜிக்காக
இது வாங்கினேன். அதே மாதிரி என் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே சாரா, ஷெர்வின், ஆல்பன் எல்லாரோட நேம்லையும் இனிஷியல்ஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஃபைனலாக வந்து இது வந்து நான் கோல்ஸ் வந்து ஆன்லைனில் போட்டிருந்தேன் 2 ஸ்வெட்டர்ஸு. இங்கே மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸ்க்கே இந்த விண்டரில் வந்து ஸ்வெட்டர் போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நான் வியர் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே ஒரு $15 அந்த மாதிரி வாங்கினேன். ஒரு 2 கலர் வாங்கினேன். இந்த கலர் வந்து என்னன்னா, நான் இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிறதுக்கு யோசிப்பேன். பட் வந்து நயன்தாராவோட அவங்களோட வெட்டிங் மூவி ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதில் வந்து அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனதில் வந்து இந்த கலர் ஸ்வெட்டரே போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு இட் டசன்ட் லுக் ஆட். நம்ம பார்த்தா ரொம்ப அடிக்கிற கலர் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கலர்ஸ் டெஃபினட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது பார்க்க நல்லா இருந்தது. ஸோ நான் இதெல்லாம் வேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் $15. இதெல்லாம் இன்னுமே இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். கோல்ஸோட அவங்களோட ஓன் பிராண்டு. ஸோ நம்ம கோல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஜென்ரலாக நான் கோல்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இது வந்து $15 ஐ தாட் இட் இஸ் அ குட் டீல். அட்லீஸ்ட் ஒரு சீசன் நம்ம வேர் பண்ணா கூட இட் இஸ் அ குட் டீல் ஃபார் தட் அமௌண்ட். ஸோ அதனால 2 வாங்கியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து யுஎஸ் போலோவில் வாங்கினேன். இது வந்து எனக்கு இல்லை, ஆல்பனுக்காக, என் ஹஸ்பண்ட்காக வாங்கினது. யுஎஸ் போலோவில் இந்த ஜாக்கெட்லாம் வந்து $25 சேலில் போட்டிருந்தாங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து இட் இஸ் லைக் $80, பட் 25க்கு கொடுத்தாங்க. அதே இந்த ஸ்வெட்டரும் அதே தான். இதுவும் வந்து இட் இஸ் யுஎஸ் போலோது. இட் இஸ் சம்வேர் அரௌண்ட் $60. இதுவும் வந்து $20க்கு வாங்கினேன். யுஎஸ் போலோவில் வந்து இது டோர் பஸ்டரில் மாலில் இன்பர்சனில் தான் ஸ்டோரில் பிக் பண்ணேன். இது வந்து கோல்ஸில் எடுத்த ஸ்வெட்டரு. $15 சொன்னேன். நான் எம் சைஸ் வியர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இன்னும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில். இது அகெயின் கோல்ஸில் ஆன்லைனில் எடுத்த ஸ்வெட்டர் தான். லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இதுவும் அதே ரேஞ்ச் தான், $15 அந்த மாதிரி தான். இது வந்து ஒரு காலர் ஷர்ட்டோட நான் ஆஃபீஸ்க்கு பேர் பண்ணிக்கலாம். இல்லை கேஷுவலாக ஜீனோட போடுறதுனாலும் போடலாம். இங்கே ஆஃபீஸ்க்கும் இந்த மாதிரி ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் போட்டு வருவாங்க. வேணும்னா லிங்க் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஷாப்பிங் ஹால்லாம் எடுத்து முடிச்சோம்னா சேலஞ்ச் என்னன்னா, எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் சார்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் அதோட பிளேஸில் வந்து செட்டரேட் பண்ணணும். இதில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக லிங்க், நான் இன்பர்சன் வாங்கியிருந்தா கூட லிங்க் ஃபைன் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது போல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். With this we have come to the end of this video. Thanks a lot. Thanks for supporting.